அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. தேர்தல் பற்றி வேட்பாளர்களும் அவங்க கூட சுற்றுறவங்களுக்கும் வரக்கூடிய நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள். சில செய்திகளை அன்றாடம் நமக்கு நடந்துட்டு இருக்கு. அவை பற்றி தகவல்களை நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். மாவட்ட செயலாளர்களிடம் வெளுத்து வாங்கல் நடத்திய முக்கிய பிரமுகர். ஐடி விங் நம்ம கட்சிக்கு இருக்கான்னே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நினைக்கிற அளவுக்கு ஐடி விங் செயல்படுது. அன்றாட வியாபாரிகள் 23 ஏப்ரல் வரை என்ன செய்யலாம்? உரிய ஆதாரங்களை காண்பித்தால் முதல் ஓட்டு போடவங்களுக்கு ரொம்ப உஷார். ஃபோனு நாட் அலவுடுன்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க. அமாவாசை அன்னைக்கு வேட்பாளர் அறிவிப்பு, பௌர்ணமிக்கு மனு தாக்கல், அமாவாசைக்கு பதவி ஏற்பு, இது எல்லாம் நடக்குமா இல்லை பகல் கனவா? இதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாங்கள் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சாமானியன். 147 கோடி இந்திய மக்களின் ஒரு குடிமகன் சாமானியன் நான். சாமானியனின் கருத்து இந்தியாவில் உள்ள எவருக்கு கேட்கிறதோ இல்லையோ என் வட்டாரத்திற்கு நிச்சயம் கேட்கும். சமீபத்தில் நடந்த ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதனுடைய தலைவர் அவர்கள் மாவட்ட செயலாளர் தேர்தல் வேலைன்னா எப்படி நடந்துட்டுருக்குன்ற மாதிரி கேள்வி கேட்டு அவங்களுடைய பதில்களை கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் பேசும்போது நீங்கள் சொன்னதில் எனக்கு திருப்தி படலை, நிறைய பேர் நம்ம ஜெயிச்ச தொகுதியே தோற்றுருவோன்னு இன்டெலிஜென்ஸு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மாவட்ட செயலாளர்கிட்ட நல்லா வெளுத்து வாங்கியிருக்காங்க. இதனால் மாவட்ட செயலாளர்கள் பல பேர் அப்செட்டாக இருக்காங்க. தலைவர் இப்படின்னா பேசுவாருன்னு அவங்க எதிர்பார்க்கலன்னு மாவட்ட செயலாளர்கள் சில பேர் முணுமுணுத்ததாக தகவல் வருது. 200 தொகுதிகளாவது ஜெயிக்கணும் அப்படின்றத அவர் டார்கெட்டாக வச்சுருக்காரு. அதை கேட்ட மாதிரி சாட்டை சுழற்றி வர்றதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். பல்வேறு கட்சி தலைவர்களோட பேசி இப்போ தான் ஒரு கூட்டணி முடிவாயிருக்கு. சில பொதுக்கூட்டங்களும் இந்த கூட்டணி கட்சி தலைவர்களோடு சேர்ந்து பொதுக்கூட்ட மேடையில் அமர்ந்திருந்த காட்சிகளும் அரங்கேறி கொண்டு இருக்கிற இந்த சமயத்தில் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் அவர்கள் அவங்களுடைய ஐடி விங் சரியாக வேலை செய்யலைன்னு ரொம்ப கஷ்டப்படுவதாக செய்திகள் உலா வருகிறது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சோஷியல் மீடியா ரொம்ப முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயம் நடந்த உடனே சோஷியல் மீடியாவில் கமெண்ட்டுகள் தெரிவிப்பதும் உடனுக்குடனாக அது கவர்மெண்ட் அகைன்ஸ்டாவோ அல்லது கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராகவோ பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த கட்சியோடைய ஐடி விங்கு சரியாக வேலை செய்யலைன்னு பொதுச் செயலாளர் கஷ்டப்படுவதாக தகவல்கள் வெளியாக இருக்குது. இனி வரும் காலங்களில் பொதுச் செயலாளர் நடவடிக்கை எடுத்து ஐடி விங்கை சரியான முறையில் செயல்பட்டு இந்த தேர்தல் முடியும் வரை அவங்கள சுறுசுறுப்பாக வைத்திருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பார்ப்போம் அந்த கட்சியோட ஐடி விங்கு இதுக்கப்புறமாவது தேர்தல் வேலைகளை செய்யுமா செய்யலையா, அப்படி செய்து அந்த பொதுச் செயலாளருக்கு வெற்றி வாகை சூடி தருவார்களா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். வியாபாரிகளுக்கு இந்த தேர்தல் வந்தால் கொஞ்சம் கஷ்டகாலம் ஆரம்பிச்சதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பொருளை வாங்குவதற்கோ அல்லது விற்ற பொருளை காசாக நம்ம எடுத்துகிட்டு போகுவதற்கோ உரிய டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லாதனால தேர்தல் நடத்தும் அதிகாரிகள்கிட்ட அவங்க மாட்டி அந்த பணத்தை அவங்க கைப்பற்றும் போது அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணிவிட்டு பணத்தை வாங்கி போங்கன்னு அவங்க சொன்னாலும் அதற்குரிய சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லாதனால வியாபாரிகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது தேர்தல் சமயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்போது இந்த வரக்கூடிய ஏப்ரல் 23 வரை வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் விற்ற காசாக இருக்கட்டும் அல்லது வாங்குவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய காசாக இருக்கட்டும், இது எல்லாமே ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோடு நம்ம எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியுன்றதுனால இனி வரும் காலங்களில் வியாபாரிகள் கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஷை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த தேர்தல் நடத்தும் வரை உங்களுக்கு சுலபமாகவும் சுமூகமாகவும் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒவ்வொரு தேர்தலிலும் முதல் முறை வாக்காளர்கள் என்பது
இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். ஏனென்றால் இந்தியாவில் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தேர்தலில் வாக்களிக்க தகுதியானவர்கள்ன்றதுனால ஒவ்வொரு தேர்தல்லையும் புது புது வாக்காளர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். முக்கியமாக இந்த 18லேருந்து 25 வயது இருக்கக்கூடியவர்கள் எந்த சின்னத்துக்கு நான் வாக்களித்தேன் அப்படின்றத பெருமையாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை மற்றவர்களையோ ஷேர் பண்ணுவாங்க. முன்பு இருந்த காலகட்டத்தில் அந்த வாக்குச்சீட்டு முறையில் இருக்க அந்த சமயத்தில் இது பெரிதாக அவங்க ஷேர் பண்ணாலும் ஒரு சில நபர்களோடு முடிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் இப்போ ரீல்ஸ் மோகம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சோஷியல் மீடியாவோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த சின்னத்துக்கு வாக்களித்தோன்றது உடனுக்குடைய கேமரா மூலமாக நம்ம எடுத்து மொபைல் ஃபோனில் யூடியூப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமுன்றத உடனுக்குடனே ரீல்ஸ் அப்லோட் பண்ணிங்கிற இந்த காலகட்டத்தில் தேர்தல் கமிஷன் வாக்குச்சாவடிக்கு உள்ளே செல்ஃபோன் கொண்டு போக தடை விதிச்சிருக்காங்க. அதனால் இளம் வாக்காளர்களோ அல்லது யாராக இருந்தாலும் நீங்கள் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகிற தடை விதிச்சுக்கிறதுனால வாக்குச்சாவடிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் உள்ளே நீங்கள் கொண்டு போக முடியாது. அதனால் உள்ளே போயிட்டு நான் எந்த சின்னத்துக்கு வாக்களித்தேன் அப்படின்றத உடனுக்குடனே நம்ம தெரிவிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த நினப்பு உங்களுக்கு பொய்யாக தான் போகும். அதனால் 23/4/2026 அன்னைக்கு நடைபெறக்கூடிய தேர்தலில் நீங்கள் வாக்குச்சாவடிக்குள்ளே செல்ஃபோன் கொண்டு போக தடை விதிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவர்களுக்கு ஒரு புதிய தொழிலோ அல்லது ஏதாவது புதிய செயல் செய்யணும்னா அமாவாசை அன்னைக்கு அந்த செயலை செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும்னு நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாட்களில் பெரும்பாலான கட்சிகள் வேட்பாளர்களை அறிவிக்கிறது இந்த அமாவாசை அன்னைக்கு வேட்பாளர்களை அறிவிக்கலாம், பௌர்ணமி அன்னைக்கு வேட்பு மனுவை தாக்கல் செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏப்ரல் 23 தேர்தல் நடந்ததுக்கப்புறம் மே 4 அதனுடைய ரிசல்ட் வந்ததுன்னா மே 16 அமாவாசை தினம் வருது. அந்த மே 16 பதவி ஏற்கலாம்னு நிறைய கட்சிகள் அடிபடுவதாக செய்திகள் உலா வந்துட்டுருக்கு. அப்போது இது எல்லா கட்சிகளுக்கும் ஒரே அமாவாசை தினம்தான், ஒரே பௌர்ணமி தினம்தான், மறுபடியும் மே 16 ஒரே அமாவாசை தினம்தான். என்னதான் வேட்பாளர்களை அறிவிக்கிறது அமாவாசையாக இருந்தாலும் வேட்புமனு தாக்கல் பௌர்ணமியில் நடந்தாலும் யார் வேலை செய்கிறார்களோ, யார் மக்களை கவர்கிறார்களோ, யாரிடம் மக்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதோ அவங்க மட்டும்தான் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இந்த தடவை 4 முனை போட்டி நடக்கிறது. திமுக கூட்டணி சார்பாக ஒரு அணியும், அதிமுக கூட்டணி சார்பாக ஒரு அணியும், தாவேகா சார்பாக ஒரு அணியும், நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு அணியும்னு 4 அணி இருக்குது. இந்த 4 அணிகளும் 234 தொகுதிகளில் போட்டியிட போகிறாங்க. 118 தொகுதிகளில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவங்க மெஜாரிட்டியை நிரூபித்து அவர்கள்தான் அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்வாங்க. இதுதான் நடைமுறை. இந்த சமயத்தில் இவங்க கால்குலேட் பண்ணுற மாதிரி இந்த அமாவாசை பௌர்ணமி கணக்குகள் யாருக்கு சாதகமாக அமைய போகுது, யாருக்கு பாதகமாக அமைய போகுதுன்றது வரக்கூடிய நாட்களில் நம்மளுக்கு தெரிய வரும். பார்க்கலாம் எந்த கட்சிக்கு அது சாதகமாக அமைய போகுது, யார் வெற்றி பெற போகிறார்கள், யாருக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்க போகிறது, 200 தொகுதி இலக்காக கொண்டவங்க 200 தொகுதிகளை வெற்றி பெறுவாங்களா, அல்லது சொல்லாத மீதி 3 பேரும் மெஜாரிட்டியை நிரூபிப்பாங்களான்றது மே 4 அன்னைக்கு வெளிவரக்கூடிய முடிவுகளில் தெரிஞ்சிடும். மே 4 அன்னைக்கு யார் அடுத்ததாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய போகிறாங்கன்ற தகவலும் நமக்கு கிடைச்சிடும். இன்றைய பதிவில் 16/3/2026 அன்று நடைபெற்ற செய்திகள். அடுத்து வரக்கூடிய நாட்களில் மற்ற செய்திகளையும் நம்ம பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் சாமானியன்.